பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7, 8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. இன்று முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியால இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். சாய் வித் சித்ரா. கற்றது தமிழ் படத்தை பார்த்தபோது நீங்கள் எழுதியிருந்த கதையை திரைக்கு சரியாக கடத்தியிருப்பதாக நினச்சிங்களா? எழுதியிருந்த கதையை திரைக்கு சரியாக கடத்திருக்கிறதா இப்படி சொல்லணும், ஒரு 60-70% சொல்லலாம் சார். ஆனால் அதுவே பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. முதல் படம் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, அவ்வளோதான் முடியும்னு தோணுச்சு. அதாவது எப்படின்னா, நம்ம பாட்டுக்கு என்ன வேணாலும் யோசிக்கலாம். அப்போ நான் எப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னா, நம்ம பேப்பரில் இருக்கிறது ஒன்று, மைண்டில் இருக்கிறது ஒன்று, ஆனால் அன்னைக்கு என்ன பாசிபிள் இருக்கோ. இப்போ நீங்கள் உங்கள் சாட்டை பார்த்துருப்பீங்களே, சூரியன் வந்தால் சூரியன் வரலைன்னா இன்னொன்று, இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கேன், நான் காட்சி எடுக்கிறேங்கிறதான என்ன எனக்கு கைக்கு கிடைக்குதோ. அன்னைக்கு இவ்வளோ தான் இருக்காங்க அப்படின்னாலும் அதை வச்சு நான் என் காட்சியினுடைய அந்த கதையில் இருக்கக்கூடிய எமோஷனாக கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு நான் இம்மீடியட்டாக அடாப்ட் பண்ணணும். ஒரு ரைட்டர் வந்து வச்சுட்டு இல்லை நான் எழுதிட்டேன்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்போது சம்டைம்ஸ் அது எப்படி நடக்குதுன்னா சார், எழுதுனதை விட பெட்டராகவும் ஆகிடுது. சம்டைம்ஸ் எழுதுனது பக்கத்தில் வருது. ஸோ அதனால் இது வேறு மீடியம், அது வேறு மீடியம். பட் விஷுவல் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஒரு காட்சியில் எவ்வளோ ஷார்ட்ஸ் வேணும், இந்த காட்சி எந்த ரிதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுங்களோ, அது ஃபுல்ஃபில் ஆகிடும். மேபி சம்டைம்ஸ் நடிப்பில் நம்ம நினச்சது, ஒரு விஷுவலில் நம்ம நினச்சது, நம்ம இந்த லொக்கேஷனில் போய் எடுக்கணும்னு நினச்சது, இது ஒரு நாள் சன்ரைஸில் சூரியன் உதிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி சூரியன் உதிக்கவே நான் என்ன பண்ணுறது, இப்போ அதெல்லாம் நம்ம மாற்றிருப்போம். இந்த மாதிரி இதை காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அடாப்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது படத்தில் நடித்த நடிகர்களுக்கு நடிச்செல்லாம் காட்டியிருக்கீங்களா? ஸோ இப்போ ஜீவா எப்படின்னா ப்ராம்ப்ட் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது, அந்த பக்கம் ஒரு 2 பக்கம் போய்ட்டுருங்க. அது ஆக்சுவலாக அது நடித்து காட்டுவோங்கிறதுன்னு சொல்லாமல் எனக்கு வந்துடும் சார். அது இம்மிடியேட்டாக உங்களுக்குள்ளேயே ஒரு டைலாக் சொல்லுவோம். வெறும் டைலாகே எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு மாடலே அது என்ன, அந்த கேரக்டர் எப்படி, இப்போ ஒருத்தர் டைலாக் சொல்கிறோன்னா நம்ம கதை சொல்லி பழகி அந்த கதை கட்டுற தமிழ், அந்த கதாபாத்திரம் எப்படி பேசுகிறது நீங்கள் அப்படி தானே சார். அந்த காலத்தில் எந்த ரைட்டருமே அந்த மாடுலேஷனோட சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பேப்பரில் எழுதுறோம், அன்றைக்கெலாம் நம்ம வந்து ஹீரோட கதை சொல்ல போனால் முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லணும் இல்லையா. அதை அப்படினால உங்களுக்கு எல்லாமே பழகிடும், உங்கள் மைண்டில் எல்லாமே இருக்கும். அப்போ உங்களால் சும்மா படிக்க முடியாது, இயல்பாகவே நடிப்பு வந்துடும். படமாக பார்த்தபோது எப்படிப்பட்ட மன நிறைவே உங்களுடைய முதல் படம் தந்தது? தெரில சார். அப்படி அது படம் எடுத்தோம், ஐ திங்க் சாருக்கு பிடிச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். பாலுமகேந்திரா சார் அவருடைய பிடிச்ச 5 படங்களில் ஒன்று, அதுவே மிகப்பெரிய திருப்தி. அது அவ்வளோதான், தாண்டி ஒன்றும் தேவையில்லை. இந்த மாஸ்டர் சேஸ் யூ டிட் அ குட் ஜாப். அப்போ உலகம் ஒத்துக்குங்கிறது வந்து அப்படிங்கிறது தானே உங்களோட நம்பிக்கை. ஸோ நல்லா ஞாபகம் இந்த ஏவிஎம்மில் தான் ஒரு சின்ன, அதில் தான் முதல்ல அந்த நம்ம பிஜிஎம் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறுமன பைலட் ட்ராக்கை அட்ஜஸ்ட் பண்ணி அவர் போட்டு காட்டுறேன் மொத்தம் படத்தையும். டபுள் பாசிட்டிவ். ஆமாம், நான் வெளியில் நின்றுருக்கேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என் படத்தை நான் அடுத்தவங்க பார்க்குறப்ப பார்க்கறது எனக்கு கஷ்டம், ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு, அதனால் நான் தேட்டருக்கு வெளியில் இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் நான் என் தேட்டரில் போய் பார்த்தேன். மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம தேட்டர் விசிட் போகிற பார்த்தது தான். ஆடியன்ஸோட உட்காந்து ஃபுல் ஷோ பார்த்தது. வெளியில் வந்து ஒரு மாதிரி இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தான் இந்த படம் இருக்குங்கிற மாதிரி வெளியில் வந்தோடனே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நம்மளை அதுக்கப்புறம் இன்னும் கான்ஃபிடன்ஸ் கூடிச்சு. அந்த மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய இடைவெளி இல்லை? ஆமாம், அதுக்கு காரணம் ஒன்று வந்து கற்றது தமிழ் அப்போ வணிக ரீதியாக அவ்வளோ நேரத்துக்கு போகல. இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி சிட்டியில் போச்சு, சென்னையில் போச்சு, கோயம்புத்தூரில் போச்சு, அன்பிலீவபிளாக திருநெல்வேலியில் போச்சு. சில இடங்களில் அந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ரீல் வந்து தேவிகமாரில் தலையிலாவே ஓட்டிட்டாங்க முதல் நாள்.
அது எல்லோரும் பார்த்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தலையில் படம் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டட தமிழில் நடந்துச்சு. பட் ஆனால் கட்டட தமிழ் ஸ்லோ பர்னர் மாதிரி கிட்டத்தட்ட கட்டட தமிழ் ரிலீஸ் ஆகி அந்த முதல் 3 மாதத்தில் சார் தமிழ்நாட்டுக்கு ஏதோ கிராமங்களெல்லாம் கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்புனா கிட்டத்தட்ட நான் 3 மாதம் ட்ராவல்லே இருந்தேன். ஒரு சின்ன ஸ்கூலு அங்கே இங்கேன்னு. இந்த தமிழ் மக்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல சினிமாவை பார்த்துட்டு ஒரு சினிமாக்காரன் எப்படியாவது அவனை பாராட்டணும், அவனை ஊக்குவிக்கணும், அவன்கிட்ட கேள்வி கேட்கணும். அன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை. அப்போ நீங்கள் போய் பைக் இங்கே நிறுத்தி எங்கே அது இல்லைன்னா நல்ல பல இயக்குனர் உருவாகிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரிப் இருக்குல்ல சார், நான் அதுக்கப்புறம் என்ன காலேஜஸில் கூப்பிட்டது, அங்கே கூப்பிட்டது, அது கொடுத்த நம்பிக்கை. அன்றைக்கி டிக்கெட் வாங்கிட்டு வரல, இது பண்ணல, சில இடங்கள் அந்த பிரச்சனை. ஆனால் எனக்கு ரசிகர்கள் கொடுத்த நம்பிக்கையும் உற்சாகமும் அது பல மடங்காயிடுச்சு. ஒரு பயங்கர மரியாதை வந்துடுச்சு. உங்களை முதல் படத்தில் உங்கள் படத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையாகவே தமிழ் சமூகம் சினிமாவை பார்க்குற விதம் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராடினரி. இப்போ வரைக்கும் தே ஓன்ட் லெட் எனி ஃபிலிம் மேக்கர் டவுன். இப்போ ஒரு புது ஃபிலிம் மேக்கர் வந்து ஒரு படம் எடுத்தாலும் அன்னைக்கு அவன் வந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டாடி அதுக்கான மரியாதை கொடுத்துட்டே இருக்காங்க. கட்டட தமிழ்லேருந்து தங்க மீன்கள் மாறினதுக்கு காரணம் வந்து நம்ம ஒன்று அடுத்து எந்த கதைக்கு போகிறது, இந்த கன்ஃபியூஷன். அப்புறம் தங்க மீன்கள் 2009 ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஃபோட்டான் கதாஸ் கௌதம் சார். பட் கௌதம் சாருடைய பேட் டைம் அது ஃபோட்டான் கதாஸில். ஸோ எடுத்து அது திரைக்கு நம்ம சேட்டலைட்லாம் விற்றாச்சு. இருந்தாலும் அதை திரைக்கு கொண்டு எடுத்து படம் வந்து காப்பி 2009 கடைசியில் ரெடி ஆயிடுச்சு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 3 வருடங்கள் 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்னால் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த படத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளேயே இருந்து அப்போ அதனால் சில படங்களை நான் வந்து சில ஹீரோ படங்களை தவற விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆமாம். அப்புறம் தங்க மீன்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த தங்க மீன்கள் ரிலீஸ் ஆகிறப்ப தரமணி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது ரிலீஸ் ஆக 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் படம் எடுத்தது கம்மி தான். ஆமாம், எல்லா படமும் பார்த்தீங்கன்னா 4-5 வருட இடைவெளி இருக்குது. அதுக்கு என்னென்னா 2000 தங்க மீன்கள் ரிலீஸ் ஆகுது, அன்றைக்கி ஷூட் போகிறோம் நாங்கள். தரமணி போஸ்ட் ஓட்டுறோம். பிளான் படி 2014 கடைசியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2017 வருது. ஜேஎஸ்கே சார் டஃப் டைம். இப்போ அவர் சில 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணார். இது இப்போ அப்போ அவருக்கு எப்போ பணம் வருதோ அப்போ ஷூட்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரொடியூசர் வந்து நம்ம சொல்லக்கூடிய கதையை வந்துட்டு ஐ வாண்ட் டு ட்ராவல் வித். ஏன்னா அவங்க நம்ம கதையை நம்பி வந்துட்டாங்க, நம்ம இப்போ ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஏன்னா தங்க மீன்களுக்கு அப்புறம் நான் தங்க மீன்கள் என்னென்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வசந்த ரவியோட அப்பா முக்கியமான காரணம். அப்போது நான் என்ன முடிவு பண்ணேன், வசந்த ரவிக்கு தான் நம்ம என்ன ஆனாலும் அந்த படத்தை பண்ணணும். ஒருவேளை வசந்த ரவி அப்பா அந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்து 4 இடத்துக்கு போகலைன்னா அந்த படம் ரிலீஸே ஆகாமல் கூட போயிருந்துருக்கலாம். லைக் ஹீ ஒன்லி புஷ்ட் இட். அப்புறம் பாலான்னு பரதேசி படத்தில் அந்த ட்ரெய்லரை வந்து போட சொல்லி லெட்டர் கொடுத்தாரு. அப்படி தான் ஜேஎஸ்கே சார் அந்த படத்தை பார்க்குறாரு, வாங்க வர்றாரு. அவர் வந்து வசந்த ரவி அப்பா சொல்கிறார். வசந்த ரவிக்கு நடிக்கணும்னு ஆசை. அதுக்காக வந்து வசந்த ரவி அவங்க அப்பாட்ட சொல்லி இது நடந்துச்சு. ஸோ அப்போ என்னன்னாலும் அப்போ தங்க மீன்களுக்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு இருக்கக்கூடிய சில முன்னணி கதாநாயகர்கள் வர்றப்போ நான் திரும்பவும் என்ன முடிவு பண்ணுறேன்னா, இல்லை நம்மளுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க, இதான் படம் பண்ணணும். அது ஒரு 4 இயர்ஸ் தரமணி. அப்புறம் தரமணி அப்போ நான் வந்து பத்மபிரியா வந்து என்னுடைய அந்த தங்க மீன்கள் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நல்ல இந்த சினிமா அந்த விஷயங்கள். அப்போ அவங்க வந்து பேசுகிறப்ப என்கிட்ட ஒரு கதை இருக்குது, இதை வந்து மம்முக்கா நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன். தங்க மீன்கள் ஷூட்டிங்க்கு ஒரே ஒரு நாள் கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு வந்திருந்தேன். அவங்க வந்து மம்முக்காவுடைய ஒரு விவேக்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து மம்முக்காவை அடிக்கடி பார்ப்பார். அவர்கிட்ட இப்படி ராம் சார்கிட்ட ஒரு கதை இருக்கான், அந்த கதை நான் கேட்டேன், அது மம்முக்கா பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லி விட்டார். இப்போ இவர் என்றைக்கோ ஒரு நாள் விவேக் பேசிகிட்டு இருக்கப்ப, சார் இந்த மாதிரி ராம் சார்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கட்டுரை தமிழ் தங்க மீன்கள் பிடிச்ச படங்கிறது இவருக்கு தெரியாது. அப்படியா வர சொல்லுங்கன்னா இம்மீடியட்டாக நான் போனேன். 3 நிமிஷம் சார், 3லேருந்து 5 நிமிஷம் இருக்கும். பாலக்காட்டில் ஷூட்டில் இருந்தார். மாடிக்கு போய் சார் இதான் சார் கதை என்னென்னு பண்ணுறேன்ட்டார். அவர் டிசிஷன் எடுக்கிற ஸ்பீட் இருக்குல்ல சார். மம்முக்கா இவ்வளோ யங் ரைட்டர்ஸோட வேலை பார்த்து இவ்வளோ படம் பண்ணியிருக்காருன்னா, ஒரு வருஷம் அவர் முடிவெடுப்பதற்கு இது வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுப்பதற்கு எடுக்கக்கூடிய நேரங்கிறது 1 நிமிஷம். த ஜட்ஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு ரூல் இவர் டைரக்ஷன் தெரியுமா, அது எடுத்த படத்தில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பண்ணாத கேரக்டர் இதில் இருக்கா 2. 3வது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் படம் பண்ண போகிறோம், அதுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கா, சும்மா அப்படிங்கிற 3. அப்போது திரும்ப அடுத்து நான் சொன்னேன், சார் இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்கன்னு தெரியாது, இது வந்து ரொம்ப ஒரு நான் எடுக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு படம், அதனால் சம்பளம்லாம் பெருசாக இருக்காது சார். ஆனால் ரொம்ப அதாவது நான் அந்த நம்பரை சொன்னால் நீங்கள் வந்து அதிர்ந்துருவீங்க, இப்படி ஒரு சம்பளத்துக்கு அவர் வந்திருப்பாரான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ப்ரொடியூசர் கண்டுபிடிக்கல, நான் பாட்டு தரமணி வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நடுவில் ஒரு ஃபோன் பண்ணுவார், என்ன சார் என்னை வச்சு படம் பண்ண போகிறீங்களா? இல்லையா சார் பண்ணுறேன் சார். சார் எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, பண்ணுறதா இருந்தால் பண்ணணும், இல்லைன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்படி இது உலகத்தில் எங்கேயாவது யாராவது நம்புவாங்க? நீங்கள் வந்து அவரோட மெகா ஸ்டார், நீங்கள் வந்து இங்கேருந்து போய் அங்கே ஒன்று சொல்லிட்டு வந்திருக்கீங்க, நம்ம நின்று ஸ்கிரிப்டே எழுதல, நம்மளோட கதையே 10 நிமிஷத்துக்கு தான் இருக்குது.
நான் தரமணி எடுத்து இது பண்ணி அப்படின்னா அவருக்கு வந்து என்னன்னா அது அவர் நான் சொல்லிட்டு போயிட்டீங்க சார், அந்த கேரக்டரே நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த விவேக் சாரோட ஃப்ரெண்டு யாரோ போய் தேனப்பன் சார்ட்ட அந்த கதையை சொல்லி பீச்சில் வச்சு அவருக்கு அந்த கதையை பிடிச்சி நேராக ஆஃபீஸில் தான் படம் பண்ணுறேன். நான் சொன்னேன் சார் திரும்பவும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு மம்முக்காவோடையும் படம் பண்ண ஆசை, இந்த கதையும் பிடிச்சிருக்குன்னு. இவர் நேராக போய் என்கிட்ட இவங்க சொல்லவே இல்லை, நான் போய் பார்த்தோன்னா அவர் போய் பேசி மம்முக்கா உங்களுக்கு ஓகேவா அந்த ப்ரொடியூசர்னு கேட்டார். சார் என்ன சார் சொல்லு, அப்படி தான் பேரன்பு தொடங்குச்சு. பேரன்பு அவர் மம்முக்கா என்ன சொன்னார், நீ தப்பு பண்ணுற, நான் யாருன்னு உனக்கு தெரில, இந்த படம் பயங்கரமாக சம்பாதிக்கணும்னாரு. இல்லை சார் இது பார்த்தா அன்பிலியபிளி அது ஒரு 3 மடங்கு சம்பாதிச்சு அந்த படத்தோட பட்ஜெட்டில் இருந்து பார்த்தா. அப்போ தான் வந்து ஒரு ஸ்டார் உங்களோட வர்றப்ப ஒரு கதையை நீங்கள் சொல்கிறப்ப இந்த ட்ராவலே வேறு வேறு அந்த படத்தை ரீச் பண்ண விதம் இருக்குல்ல சார். தமிழ்நாட்டோட கேரளாவில் இப்போவும் நான் கேரளாவில் இறங்கி நடந்து போகணும். அதாவது மம்முக்காவோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு படம் வந்து ஏன்னா மம்முக்காவோட கேரியரை பிரேக் பண்ண அங்கே வந்து தொடர்ந்து வேறு மாதிரி படங்களாக அவர் நடிச்சிட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு வித்தியாசமான படமாக வந்து திரும்ப பழைய மம்முக்கா வந்துட்டாருன்னு சொல்கிற ஒரு இது கிடச்சிது. வந்து அவர் வந்து அங்கே ஒரு கேரளாவில் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணி எல்லா டேரக்டரும் படம் போட்டு காட்டு கீழே இறங்கி எல்லோரும் பேசணுன்னு சொன்னார். ஓகே ஹாப்பியாக கரெக்டாக பண்ணிட்டேன்னா உங்களை நான் நீங்கள் பண்ண வேலையை எல்லோரும் அவருக்கு என்னென்னா இந்த டைரக்டர் என்னை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கான், இதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். அவங்க இண்டஸ்ட்ரியோட மெயின் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸோ அவருக்கு அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி இப்போ வரைக்கும் கடைசி ஒரு 1 மந்த் முன்னாடி பேசுகிறப்பவங்கள என்ன சார் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு படம் பண்ணணுமா வேண்டாமா, ஏன் இவ்வளோ டைம் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும், ஏன் எல்லா படம் இவ்வளோலாம் யோசிக்குது, படம் எடுத்துகிட்டே இருக்கணும் சார். நீங்கள் சொன்ன கதை ஏன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி அதை பண்ணுற மாதிரி. ஆனால் நான் அதுக்கப்புறம் நான் யோசிச்சிட்டே இருப்பேன் மைண்டில் யோசிங்க, இது எதுக்கு இப்போ பண்ணணும், இதை பண்ணால் கரெக்டாக இந்த மாதிரி. அப்புறம் அவரோட ஒரு படம் பண்ணிட்டோம், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு படம் பண்ண போகிறோம் இல்லையா, அதை தாண்டி இல்லைன்னா இந்த மாதிரி இல்லை நம்ம அவருக்கு ஏதாவது அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஆனால் அவருக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் இல்லை, அவருக்கு வந்து பழச ஒரு படம் பண்ணுறோம் முடிக்கணும் போகணும் அப்படிங்கிற ஸ்பீடில் இருப்பார். அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை ரொம்ப நேசிக்கக்கூடிய, நம்மள்கிட்ட கருத்துக்கள் கேட்கக்கூடிய, எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிரதர்னு சொல்லலாம், எல்டர் பிரதர் மாதிரி அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார். அண்ட் சண்டை போடலாம் சார் பயங்கரமாக, வெரி டெமோக்ராட்டிக். நம்ம அவர் தப்புன்னா தப்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கோவம் வரும், அப்புறம் புத்தி இருக்கு கோவப்பட செய்வாங்க, அவரே வந்துடுவார் இதுக்கு. ஸோ அப்புறம் பேரன்பு பார்த்துட்டு பாரதிராஜா சார் கொடுத்த அந்த எப்படி கட்டுரை தமிழ் பார்த்துட்டு பாலுமேந்திரா சார் சொன்னாரோ, எனக்கு 2 பேருமே கிட்டத்தட்ட நம்ம சேரன் சார் தான் அனுப்புகிறார் உங்கள் ஆஃபீஸ்க்கு. இதே மேகம் கதையை நான் பாரதிராஜா சார்கிட்ட வந்து சொல்கிறேன், பாரதிராஜா சார் அதை டைரக்ட் பண்ணணும்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அது அந்த கதையை சேரன் சார் என்ன நினச்சாருன்னா இங்கே நடக்கல, அதை இங்கே பாரதிராஜா சார் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கலாங்கிற மாதிரி. நீங்கள் போய் சொல்கிறீங்களான்னு இருந்து நான் ஒரே விஷயத்த சொன்னேன், எனக்கு ஐடியா எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுலாம் இல்லை, எனக்கு பாரதிராஜா சாரை பிடிக்கும், அவர்கிட்ட கதை சொல்லலாம் சார். அதுதான் சார் பாலுமேந்திரா சார் இவங்கெல்லாம் ஒருத்தரை அங்கீகரிக்கிற வேகம் இருக்குல்ல, சொல்லி முடிச்ச அடுத்த நாள்லேருந்து அவர் வந்து என்னோட அண்ணன் ஆகிட்டார் பாரதிராஜா சார். பார்க்குற எல்லா இடத்தையும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல படம் பார்த்தா சொல்லுவீங்கள்ல, அது மாதிரி பார்க்குற எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போவார். இவன் யார் தெரியுமா, ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க அப்படின்னு மணி சார்கிட்ட எங்கே போனாலும். ஸோ அப்போ வந்து நீ அவர் தான் முதல்ல நீ ரைட்டர் அப்படின்னு, நீ நல்லா எழுதுற அப்படிங்கிற. ஏன்னா ரைட்டராக பொம்மலாட்டம் நான் உங்கள்கிட்ட ஆக்சுவலாக உங்களை மீட் பண்ணதே பொம்மலாட்டம் ஸ்கிரிப்ட் அவருக்கு நான் எழுதி உங்களுக்கு வந்து சொன்னேன். அண்ட் அவரை மாதிரி பாராட்டவே முடியாது சார். பார்க்குற இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா யங் ஜென்ரேஷனும் கனெக்டடாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் உற்சாகம் வந்துடும். நான் எப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை தேவையோ நான் வந்து போகிற இடம் வந்து பாரதிராஜா சார். உங்களை வந்து அவர் பாராட்டுறது நிஜம்னு நீங்கள் நம்புவீங்க, அவ்வளோ அழகாக பாராட்டுவார். துளி போர் அடிக்காது சார் அவர்கிட்ட. இஸ் அன் என்டர்டெய்னர் இல்லையா, ஒன்றுதான் என்ன பேசினாலும் என்டர்டெய்னிங் ஆகும். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நேரம் போவதே தெரியாது அவரோட பேசிட்டு இருந்தா. எக்ஸ்ட்ரானரி என்டர்டெய்னர். ரொம்ப வேகமான ரொம்ப வேகமாக இருப்பார். அவருமே முடிவெடுக்கிற வேகங்கள் இருக்குல்ல பெருசாலாம் அதனால தான் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய வேகம் வந்து முடிவெடுக்கிற திறன் ரொம்ப அதிகம் சார் அவருக்கு. ஒரு நடிக்க வைக்கலாமா வேணாமான்னு ஒரு முகத்தை பார்த்து முடிவெடுக்கிற திறன்லாம் இருக்குல்ல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருக்கு ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. ரொம்ப அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப சினிமா ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ஷார்ட் எப்படி எடுக்கணும் எல்லா ஷார்ட்டும் தெரிஞ்ச ஒருத்தர். எனக்கு சொல்லிட்டே இருப்பார், நான் கொஞ்சம் கரெக்ட் ஆகுறேன். அண்ட் எனக்கு எமோஷ்னலாக அட்டாச் ஆன இண்டஸ்ட்ரியில் எங்கள் சார் மாதிரினா அது வந்து பாரதிராஜா சார். ஸோ இவங்க 2 பேருமே லைக் தே வேர் வித் மீ ஆன் ஆல் டைம்ஸ். சூப்பர். கட்டுரை தமிழ் தொடங்கியிருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த பறந்து கட்டுரை தமிழுக்கு ஒரு ஹோர்டிங் வச்சுருந்தேன். ஹீரோ ஹீரோயின் யாருன்னே தெரியாது, பின்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த மகாராஷ்டிராவோட நிலப்பரப்பு இன்னும் பார்த்து, டே நீ யாரா பெரிய ஆளாக இருக்கும், ஹீரோ ஹீரோயின் முகத்தையே காட்டாமல் ஹோர்டிங் வச்சுருக்கேன், இண்டஸ்ட்ரியிலே அப்படி பார்த்ததுலேன்னு சொல்லி ஒரு ஹோர்டிங் வச்சதுக்கு ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் பாராட்டுவாரா. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒருத்தர் உங்களை பாராட்டுறதுக்காக ஒன்றை பார்த்தா அதை உடனே பாராட்டணும்.
சார் அப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார் சார். ஆமாம். யாரா சார் நீங்கள் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் யாராக இருந்தாலும் நான் கேட்டேன் சார், இல்லை அந்த பக்கத்தில் யார் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னே தெரியாது, யார் வேணாலும் நான் சொல்லுவேன். நீங்கள் அவருக்கு சார் அவர்கிட்ட என்ன வேணாலும் திட்டலாம் சார் அவரை. நீங்கள் நான் அவரெல்லாம் பயங்கரமாக திட்டிருக்கேன் சார். இந்த ஒரு சில படத்தில் என்ன இதுக்கு இப்போ பணத்தை போய் சார் மாதிரி பயங்கரமாக திட்டுறதா என்ன சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அவ்வளோ டெமோக்ராட்டிக்காக சொல்ல முடியும். கடுமையாக விமர்சனம் பண்ணலாம். கடுமையாக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணலாம் சார் அவரை. ஸோ இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டதுன்னா சார் பாலுமேந்திரா சார் பாரதிராஜா சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது என்ன, தி லவ் சினிமா. அது யார் படம் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். யார் என்ன பண்ணியிருக்காங்க அந்த தனிப்பட்ட ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாமல் படங்களை ரசிக்கக்கூடிய நபர்கள், அதுதான் நமக்கு வருது. நம்ம அசிஸ்டன்ஸ்கிட்ட நம்மள்கிட்ட வரவங்கள்ட்ட வரக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ மம்முட்டியோட நீங்கள் பணியாற்றிய போது காட்சியை பற்றியெல்லாம் மம்முட்டி விவாதிப்பாரா? அவர் ஸ்கிரிப்ட் கேட்டே இருந்தார் சார். நம்ம எழுதினா தானே கொடுக்குறது. பாரதிராஜா சார் பாலுமேந்திரா சார் பவுண்டட் வச்சிருப்பாரு. பாரதிராஜா சார்கிட்ட பவுண்டர்லாம் கிடையாது. அப்படி எழுதுகிற ஆட்கள். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று மணிவண்ணன் சார். இப்போ எனக்கு மணிவண்ணன் சார் ரொம்ப பிடிக்கும். அவருமே என்ன இப்போ என் பையன் பிறந்தப்போ கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து எங்கே இருக்கேன் சும்மா ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன் கேஎம்சி அங்கே இருக்க இல்லை டெலிவரி ஆக போதுன்னு. அவர் கேஎம்சிஹெச் ஓனர் கூப்பிட்டாரு. பட் அவர் வந்து சொல்கிறார் மணிவண்ணன் சார் ஃபோன் பண்ணிட்டார். அந்த மாதிரி இப்போ மணிவண்ணன் சாரோட ஃப்ளோவில் பார்த்துருப்பாங்க. லைக் எப்படி ஸ்பான்டேனியஸாக சொல்லுவார். லைக் இப்படி நான் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் தான் சார். நம்மளாம் அந்த இப்போ நான் பாலுமேந்திரா சார் கிட்ட இருந்தாலும் நான் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார் பாரதிராஜா சார் ஏதாவது ஸ்பான்டேனியஸாக நம்மளுக்கு வர்றது சொல்கிறது அது அப்பப்போ நடக்கிறது. யார் சொன்னாலும் அதை எடிட் பண்ணி நம்ம இது பண்ணிடுறது. அது ரொம்ப போட்டு க்ரியேட்டிவிட்டிங்கிறது. இப்போ மணிவண்ணன் சார் கூட இருக்க அது அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீனை அப்ரோச் பண்ணுறது எழுதுகிற விதம் உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும். லைக் எல்லாமே இங்கே தானே சார் நம்ம. ஏன்னா அப்போ அப்படி தானே இருக்கும். மம்முட்டி சார் டோட்டலி வேற ஒரு டீம். அவர் வந்து ஒரு எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா நம்ம பேரம்பில் என்ன சார் எழுதுறதுக்கு இருக்கிறது 20 டைலாக். அப்போ வந்து அவர் என்ன சார் ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னா நான் போய் சொல்லுவேன். சொன்னோன்னே அவர் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கல. அப்போ வந்து சொன்னார் எங்கிட்ட ஸ்கிரிப்டே கொடுக்காம ஒருத்தன் டேரக்டர் வந்து படம் பண்ணிட்டு போயிட்டான் அது. பட் ஆனால் அவர் அந்த ஸ்டைலை ரசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அதனால் ஒரு டைம் வேஸ்ட்டும் இல்லை, கிளாரிட்டியாக நம்ம எடுக்கிறோம். இது சார் அவங்க எல்லாத்துக்குமே நடிகர்கள் எல்லா நடிகர்களுக்குமே நீங்கள் அவங்களுடைய நேரத்தைங்கிறத விட தேவையில்லாமல் அவங்கள ஓட வச்சோம். அது இல்லாமல் தேவைக்கான பர்பஸ்க்கு நம்ம ஒரு ஷாட் எடுக்கிறப்ப என்ன சில சமயம் டெலியில் கேமரா அங்கே போட்டு அங்கே நடக்குன்னா சார் என் முகத்தை தான் சார் பார்க்க வருவான், நீங்கள் என்ன சார் உங்கள் வீட்டியாக பார்க்க வருவான், இந்த மாதிரி ஏதாவது ஜோக் அடிச்சுட்டு இருப்பார். அண்டு சும்மா வம்பு பண்ணுவார். அவர் மம்முக்காட்ட வந்து அவர் எப்போ ஜோக் அடிக்கிறாரு எப்போ கோவமாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. எது ஜோக்கு எது கோவம்னு புரியாது. நான் அதை தான் சொன்னேன் சார். இப்போ நீங்கள் கோவமாக சொன்னீங்கன்னா நானும் கோவமாக சொல்கிறேன். இது ஜோக்னா ஜோக்னு இப்பவுமே என்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்டுருவேன். அண்ட் பியூட்டிஃபுல் அந்த பேரன்பில் ஆக்டிங்கை பற்றி ஐபால் எப்படி பெருசு பண்ணுறது, கண்ணை எப்படி பயன்படுத்துறது, ஒரு உடம்புனுடைய சில ஃபிசிக்கலாக சில மாற்றங்களை உருவாக்குறது மூலியமாக அந்த எமோஷனை எப்படி கொண்டு வர்றது, இப்படி நிறைய டெக்னிக் சார். ஷார்ட்டுக்கு நடுவில் அவர் வந்து எப்படின்னா அவர் ஒவ்வொரு படத்துலையும் அவர் சொல்ல நான் நடிகன் கிடையாது, இயல்பா நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை அப்படி கற்றுக்கிட்டு வந்த ஒரு நடிகர் அப்படின்னா. அண்ட் ஹைலி இன்செக்யூர் சொல்ல நீங்கள் பாரு, முதல் டேக் ஓகே பண்ணிவிடு, அதுக்கப்புறம் திரும்ப போக எனக்கு நடிப்பு வராது. அவர் சொல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகமே நல்லா, ஆனால் எனக்கு தான் தெரியும் பயம், இதை கரெக்டாக நடிக்கலைன்னா எல்லோரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லுவார். நீங்கள் நம்ப முடியுமா மம்முக்கா வந்து உங்கள்கிட்ட எனக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அப்போ தான் நினச்சேன் உலகத்தில் எல்லா நடிகர்களுமே ஒரு கேமரா முன்னாடி எல்லோரும் பார்க்குறப்ப அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது மம்முக்கா மட்டும் இல்லை, உண்மைதான். அவங்க ஒரு குழந்தை பாலுமேந்திரா அடிக்கடி சொல்வார், நடிகர்கள் வந்து ஒரு பேபி மாதிரி திரையில் இருக்குது. அதனால் அந்த மனம் கோணாமல்னா இல்லை மனம் மட்டும் இல்லை, ஏன்னா அவனை அந்த டவுட் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா. ஒரு டைரக்டர் சொல்கிறது நம்மளுக்கு வரல, இல்லை டைரக்டர் சொல்கிறது தப்பாக இருக்குன்னு நடிகர் நினச்சிட்டாருன்னா அவரால் திரையில் வெளிப்படும் நடிக்கவே முடியாது சார். மொத்தம் அந்த நாளே காலி ஆகிடும். அப்போ என்னென்னா நம்ம அதுக்காக நம்ம சம்டைம்ஸ் சொல்ல வேண்டியதை சொல்ல தான் செய்யணும். அதை எப்படி சொல்கிறோம் குற்றம் கண்டுபிடிக்காமல் குற்றத்தை எப்படி சரி பண்ணுறது, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் நம்ம நல்லா வரணும்னா வி ஷுட் நாட் ஃப்ளாஸ் இருக்கும். அந்த ஃப்ளாஸை மனம் கோணாமல் அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், இது ஒரு மெத்தட். அப்புறம் முடியலன்னா அடுத்தது ஒன்று இந்த மாதிரி. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து இந்த மாதிரி இப்படி ஓப்பனாக பேசுவார் சார். இந்த காட்சியில் இப்படி நடிக்கலாமான்னு மாறுபட்ட நடிப்பெல்லாம் தருவாரா, இல்லை ஒரே மாதிரி நடிப்பார்? இல்லை சார், அவர் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டு அந்த இடத்துல அவருக்கு என்ன இயல்பாக என்ன தோணுது அது. இப்போ ஒரு இடத்துல அழுகணும் வரவே இல்லை அவருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனோட உங்களுக்கு எப்போ பழக்கம் சார்? கற்றது தமிழ்
படம் பார்த்துட்டு பிடித்த அந்த படத்தை பண்ணிட்டு அவர் சொன்னார் வந்து அப்போ வந்து அவர் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், சூர்யா சாரோட வாரணமாயிரம் நினைக்கிறேன். அதில் தான் அதில் பொண்ணை தேடி அமெரிக்காவுக்கு போவார். அப்போ அவங்களுக்கு கதையில் அப்போ என்ன சொன்னார், கதையில் அவ்வளோ அமெரிக்காக்கெலாம் போவாங்களா போக மாட்டாங்களா, அப்படி எப்படி போவாங்கன்னு கேள்வி வந்துட்டு அந்த நடிப்பு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற இயக்குனர் வந்து மிஷ்கின் இல்லை? ஆமாம், அவர் தங்கமீனில் ரொம்ப பிடிச்சது. மிஷ்கின் கிட்ட ஒரு பிரதர்வுட் சார். இப்போ இல்லை, உங்களை வந்து பாரதி ராஜா மாதிரி மிக அதிகமான அளவில் நேசிக்கிற ஒரு இயக்குனராக அவரை பார்க்குறேன். பாரதிராஜா சார் வந்து எப்படி இருக்குன்னா, பாரதிராஜா சாரோட அன்பு வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.